ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து காலர் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ண வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக நம்ம அந்த அளவுகள் ஃபுல்லாமே ஆம்கோல் ஷோல்டரு ஒரு சைடில் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நெக்கோட உயரம் வந்து நம்ம 6 இன்ச்சு எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. நம்ம வந்து கீழே வந்து ஒரு வளைவாக கொண்டு வரதுக்காண்டி 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச்சு நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஆம்கோல் கேவ் வந்து நம்ம வந்து 1.25 இன்ச்சு பேக்குக்கு கட் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச்சு உள்ளடக்கி ஃப்ரண்ட் சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடோட மெயின் டாட்டு பிடிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஷோல்டர் அளவு 8 இன்ச்சு, அதில் பாதி வந்து 4 இன்ச்சு, அந்த 4 இன்ச்சுலேருந்து 13.5 இன்ச்சு அளவுகள் மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 4 இன்ச்சு இருக்கா நம்ம மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லையுமே 2 இன்ச்சு அந்த 13 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு 2 பக்கமே 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம முன்னாம்கோல் கட் பண்ணுறோங்கள, அது வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு உள்ளடக்கி கட் பண்ணியிருக்கோங்களா, அதில் தான் கட் பண்ணணும். இந்த பேக் பார்ட்டுக்கு கூட முன்பக்கம் வந்து 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் விட்டுருக்கோம். அது கொக்கி காஜா நம்ம டிச் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து பேக் பீஸோட கரெக்டான ரெடி அளவு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ணவே இல்லை, ஆனால் 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுலேயும் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த காலர் நெக்குக்கு சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும், ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஹர்கட் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு மெயின் டாட்டோட அளவுகள் வந்து 38 இன்ச்சாக இருக்கிறதுனால 1.5 இன்ச்சு அந்த 13 இன்ச்சு பக்கம் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு உயரத்துக்கு எடுத்துக்கணும். இது மெயின் டாட்டு. இப்போ வந்து 6 இன்ச்சுக்கு வந்து சைடில் கொக்கி பீஸ் காஜா பீஸ் பக்கம் வந்து டாட் பிடிப்போங்கள 1/4 இன்ச்சில், அது வந்து 2.5 இன்ச்சுக்கு பிடிக்கணும். நம்ம இப்போ வந்து 7 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். அதனால் 6.5 இன்ச்சு அந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு 2ஆக மடக்கி பார்க்கும்போது சென்ட்ரு வரும். அந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து 2.5 இன்ச்சு ஹைட்டில் நம்ம டாட்டு பிடிக்கணும். இந்த 2 டாட்டையும் நம்ம சேர்த்து பிடிக்கும்போது 3ஆவது டாட்டு வரும். ஆம்கோல் பக்கம் அந்த பக்கம் வந்து 4 இன்ச்சு இல்லாட்டி 4.25 இன்ச்சுக்கு டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்